ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு தமிழ் ஆக்ஷன் ட்ராமா கேங்ஸ்டர் மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து தக் லைஃப். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா மணிரத்னம் சார். நம்ம மணிரத்னம் தான் பண்ணியிருக்காப்புல. ஸோ இதோட டேரக்டர் யாருன்னா மணிரத்னம், அப்புறம் வந்து கமல்ஹாசன். அப்புறம் இதோட சினிமாட்டோகிராஃபி வந்து ரவி கே சந்திரன், எடிட் பண்ணது வந்து ஸ்ரீகர் பிரசாத், மியூசிக் பண்ணது வந்து ஏஆர் ரஹ்மான், ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ். இதோட கேஸ்டிங்ஸ் நம்ம பார்த்தோம்னா கமல்ஹாசன் வந்து ரங்கராய சக்திவேல் அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காப்புல, ஒரு கேங்ஸ்டர் நடிச்சிருக்காங்க. த்ரிஷா கிருஷ்ணன் வந்து இந்திராணின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. சிலம்பரசன் வந்து அமரன்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா லட்சுமி வந்து டாக்டர் ஆன்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அபிராமி வந்து பார்த்திங்கன்னா ஜீவா சக்திவேல் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சானியா மல்ஹோத்ரா, ரோஹித் சுரேஷ், அப்புறம் ஜோஜு ஜோர்ஜ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலி ஃபசல், அப்புறம் நாசர், அப்புறம் அசோக் செல்வன், பாபுராஜ், அப்புறம் வந்து வடிவுக்கரசி, அப்புறம் வந்து என்னது டனிகலா பரணி, அப்புறம் பகவதி பெருமாள், இன்னும் பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். எனக்கு வந்து இப்போ தொண்டை வந்து காட்டியிருக்கு. ஸோ அது இல்லாமல் இதுக்கு 2 நாள் 3 நாள் முன்னாடி வீடியோ போட 3 நாள் முன்னாடி சுத்தமாக பேச கூட முடியல. காற்று மட்டும்தான் வெளியே வந்து வாயிலேருந்து. ஸோ வார்த்தைகள் எனக்கு வந்து வரல. ஸோ இந்த ஒரு நார்மல் வாய்ஸே கேட்க முடியல. பட் தொண்டை வேறு கட்டிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் அப்படி தான் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், உங்கள் வாய்ஸ் என்னடா வாய்ஸ் இது அப்படின்னு. நான் என்ன பண்ணுறது, ஆண்டவன் கொடுத்தது அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கதைக்கு போவோம். ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, கமல்ஹாசனும் அவர் அண்ணன் நாசரும் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு இடத்துக்கு போய் அங்கே வந்து ஒரு துப்பாக்கி தெரியாத்தனமாக ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. அவருக்கும் போலீஸ்காரனுக்கும் அவருக்கு துப்பாக்கி சூடு நடத்தும்போது தெரியாத்தனமாக ஒரு நியூஸ் பேப்பர் போடுறவரை வந்து சுட்டுருவாங்க. அந்த நியூஸ் பேப்பர் போடுற ஒரு ஆளும் தமிழ் ஆள் தான். சுட்டு தள்ளனால என்ன ஆகும்னா, அப்போ வந்து அந்த நியூஸ் பேப்பர் போடுறவரோட சின்ன பையனும் அவரோட சின்ன பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து அதாவது அண்ணன் தங்கச்சிங்க 2 பேரும் சேர்ந்து சின்ன பசங்க தான். அது 2 பேரும் சேர்ந்து நியூஸ் பேப்பர் போட்டுகிட்டே வருவாங்க. ஒரு விளையாட்டுத்தனமாக போட்டுகிட்டே வருவாங்க. அப்போ வந்து நாசர் வந்து சுட்டுட்டு ஒரு ஆளை வந்து பலியாக்கினா தான் நான் வந்து பொழைச்சிக்க முடியும் சொல்லணும். ஸோ முதல் ஆளாக வந்து இவர் வந்து நியூஸ் பேப்பர்காரன் அப்படின்னு தெரிஞ்சு போலீஸில் அது நியூஸ் பேப்பர்காரன் அப்படின்னு அந்த கதவுக்கு அந்த பக்கமாக இருக்கிற தெரிஞ்சு சுடுவார். சுட்டோன்னா போலீஸோட கவனம் ஃபுல்லாக அந்த பக்கம் அந்த திசையை போக்கி போயிடும். உடனே இவங்க தப்பிச்சிடுவாங்க. ஸோ இது தெரிஞ்சே தான் நாசர் வந்து பண்ணுவார். ஸோ அந்த 2 குட்டி பசங்க சொன்னாலே அந்த அண்ணன் தங்கச்சி, அந்த ரெண்டு குட்டி பசங்களும் நியூஸ் பேப்பர் போட்டுகிட்டே விளையாட்டுத்தனமாக பாட்டு பாடிட்டு நியூஸ் பேப்பர் போடுவாங்க. ஒவ்வொரு வீட்டில் அப்பாவோட போய் ஹெல்ப் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி என்ன ஆகுனா, அதுலேருந்து ஒரு பையனை வந்து இவர் கமல்ஹாசன் வந்து வளர்த்தி எடுப்பார். பட் வளர்த்தி எடுப்பார்னா சொந்த புள்ள மாதிரிலாம் இல்லை. தனக்கு வந்து ஒரு நிழலாக ஒருத்தர் நிற்கணும், தன்னை வந்து பாதுகாக்க ஒரு ஆள் தேவை அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு சுயநலமாக தான் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சொந்த புள்ள மாதிரிலாம் வந்து அவர் வளர்ப்பார். சொந்த புள்ள மாதிரினா கூட ஒரு பெரிய ரவுடி இருந்தார்னா யங் ஏஜில் வந்து ஒரு 10 பேர் 15 பேர் கூட நிற்பாங்க. அண்ணான்னு சொல்லிட்டு கூட நிற்பாங்க இல்லையா, அடியாளுங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 11 மெயின் ஆளாக வந்து இந்த பையன் தான் வருவாப்புல. இந்த சின்ன பையன் தான், அவர் தான் சிலம்பரசன். ஸோ அவரோட தங்கச்சி வரவர் தான் ஐஸ்வர்யா லக்ஷ்மி. ஸோ அவர் வந்து யார் வளர்த்து எடுப்பாங்கன்னா, அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த மிஷினை வந்து ஒருத்தர் தலைமை தாங்கி எடுப்பார். இவரை சுட்டு தள்ளுறதுக்கு இவர் கமல்ஹாசன் அண்ணனை சுட்டு தள்ளுறதுக்கான ஒரு மிஷின் வந்து தலைமை தாங்கிக்க போவாங்க போலீஸ்காரங்களோட. அந்த தலைமை தாங்கின அவர் தான் வந்து இவர் சிம்புவோட தங்கச்சியை வந்து வளர்த்தி எடுத்து ஒரு ஆசிரமத்தில் வச்சு வளர்த்தி எடுத்து தன்னோட பையனையும் வந்து கட்டி கொடுப்பார் அந்த போலீஸ்காரர். அந்த பையன் தான் வந்து அசோக் செல்வன். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கமல்ஹாசன் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால அப்போ வந்து எல்லா பொறுப்பையும் வந்து சிம்பு கையில் வந்து கொடுத்து விட்றாப்புல. அதுவும் எல்லோரும் முன்னாடியே வச்சு சொல்லுவார், நீ எனக்கு அடுத்தது நீ அவன் தான் சொல்லி அவருக்கு கமல்ஹாசன் கையில் அவர் இருந்த வாட்சை வந்து சிம்பு கையில் கொடுத்துருவாப்புல. சிம்பு கையில் கொடுக்கும்போது அப்போ வந்து நாசருக்கு வந்து ஒரே வெறுப்பாகும். நாம் இருக்கும்போது எதுக்கு உனக்கு கொடுக்கணும், நான் தான் நடத்தது எல்லாமே, அவன் எப்போவுமே என்னை எல்லோரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துவான், இந்த கேங்கை உருவாக்குனதே நான் தானே, அவன் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாப்புல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு யுத்தம் மாதிரி தான் போகும். இந்த போட்டி பொறாமை, அப்புறம் கூட இருந்தே குழி பறிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே கமல்ஹாசனே வந்து கொன்னுடுவாங்க. யாருன்னா சிம்புவும் நாசரும் வந்து கொன்னுடுவாப்புல. ஸோ கொன்னதுக்கப்புறம் அது எப்படி திருப்பி வந்து தன்னோட இது வந்து இந்த மாதிரி லெகசியை வந்து திருப்பி மீட்டெடுத்தார். லெகசின்னு சொல்கிறத விட அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. எப்படின்னா,
கடைசி வாழ்நாள் கட்டத்தில் வந்து ஒரு வயசாய காலத்தில் வந்து ஒரு இலவசமான ஒரு பள்ளிக்கூடம் வந்து கட்டி கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு வயல்வெளியோட சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது தான் கமல்ஹாசனோட ஆசை, இந்த கேங்ஸ்டர்லாம் விட்டுட்டு. ஸோ அது எப்படி அவர் வந்து மீண்டெடுத்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இந்த படத்தோட இது ஒன்லைன் வந்து இப்படி தான். ஸோ அப்படி சிம்புவும் நாசரும் வந்து ஒரு பனிமலையில், அதாவது அவர் வந்து இந்த கைலாசத்துக்கு வந்து அவர் போவார். கைலாசத்துக்கு வந்து ஒரு வேண்டுதலுக்காக போவார். பொண்டாட்டியோட வேண்டுதலை வந்து இவர் நிறைவேற்றுறதுக்காக போவார். கூட வந்து அடியாளுங்க இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு மலையிலேருந்து தள்ளி விட்ருவாங்க. சிம்புவும் நாசரும் கூட ஒன்று ரெண்டு இது பகவதி பெருமாள்லாம் சேர்ந்து கீழே தள்ளி விட்ருவாப்புல. கீழே தள்ளி விட்டு இவர் வந்து விவேகம் அஜித் மாதிரி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து கும்ஃபூ எல்லாத்தையும் அங்கே இருக்கிற ஒரு பிக்குகள்லாம் வந்து புத்த துறவிகள்லாம் வந்து இவரை காப்பாற்றுவாங்க. அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து அதுக்கப்புறம் இவர் வந்து கும்ஃபூலாம் கற்றுக்கிட்டு யாக்குசாவாக வந்து மாறி திரும்ப வந்து எப்படி வந்து பழி வாங்கினார், அதுக்கப்புறம் அவர் ஆசைப்பட்ட அந்த கடைசி காலகட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. அப்பா. ஸோ இந்த படத்தோட கதையே வந்து இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுலேருந்து இன்னும் நிறைய விஷயம் உள்ளே இருக்குது, நான் சொல்லலை. த்ரிஷாவோட கேரக்டர் பார்த்தீங்களா, த்ரிஷாவோட கேரக்டரை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஆனாலும் கதை ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், த்ரிஷாவோட கேரக்டரே தேவையில்லைன்னு அர்த்தம். ஸோ த்ரிஷாவோட கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தேவையில்லை தான். அதுவும் இந்த படத்தில் வந்துருக்கு. அது எப்படின்னா ஒரு வப்பாட்டி மாதிரி இருக்கும். இந்திராணி அப்படின்ற ஒரு கேரக்டர் சிம்புவோட தொலைஞ்சு போன தங்கச்சியை தேடுறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்காக போவார். ப்ராஸ்டியூட் விடுதிக்கெல்லாம் போவார். போய் பார்த்தோன்னே நீதான சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுவார். இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அது என் பேர் சந்திரா இல்லை இந்திராணி அப்படின்னு. உடனே கமல்ஹாசனுக்கு பிடிச்சிட்டு போய் திருப்பி கொண்டு வந்துடுவார். ஸோ இது வந்து சிம்புவுக்கு தெரிஞ்சிடும். சிம்புக்கு வந்து சொல்லுவார், அவள் சந்திரா கிடையாது வேறு ஆள் அப்படின்னு. சிம்பு வந்து உள்ளுணர்வை சொல்லணும். ஸோ சந்திராவை தேடி போய் இந்திராணியை வந்து பிடிச்சிடுவாப்பில். ஸோ அப்போத்துலேருந்து ஒரு கீப்பு மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு கதை, இது ஒரு பக்கம் இல்லை, அப்பப்போ வந்துட்டுருக்கும். ஸோ இதுதான் எப்படி வந்து திரும்ப வந்து பழி வாங்கினாருன்னு. இது நம்ம ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்ப நம்ம என்ன நினச்சோன்னா, இது வந்து அதாவது கமல்ஹாசனோட யங் வெர்ஷன் வந்து சிம்பு, கமல்ஹாசனோட இப்போ ப்ரெசன்ட் லைஃப் வந்து கமல்ஹாசன், அப்படி தான் நம்ம நினச்சோம். ஸோ பாஸ்ட் லைஃப் கமல்ஹாசனை பாஸ்ட் லைஃப் காட்டும்போது சிம்புவை காட்டுவாங்க, இப்போ காட்டும்போது கமல்ஹாசனை காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நாம் நினச்சோம். இது வந்து பார்த்தா கடைசியாக வந்து பொம்பளை கேஸில் வந்து நிற்கிது இந்த படம். சுத்தமாக வந்து நாம் எதிர்பார்க்கல. மணிரத்னம் அவர்கிட்டேருந்து மணி சார்கிட்டேருந்து மணிமாமாக்கிட்டேருந்து இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது சத்தியமாக. அவர் இப்படி ஒரு பொண்ணை மட்டுமே பேஸ் பண்ணி பொண்ணை மட்டுமே பேஸ் பண்ணி படம் எடுக்கக்கூடாது சொல்ல, எடுக்கலாம், தவறு இல்லை. ஆனால் அது ஒரு நல்ல கருத்தா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணை அடையிறதுக்காக தான் சிம்பு இதெல்லாம் பண்ணாரா அப்படின்ற மாதிரி ஒரு கடைசி கட்டத்தில் வந்து ஒரு பீச்சில் வந்து சிம்புவுக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வரும். அது வந்து அப்படி தான் போகுது. சிம்பு வந்து என்ன பண்ணுறாருன்னா கடைசியாக வந்து இந்த இந்திராணின்றதுக்காக தான் கமல்ஹாசனை கொன்னாரா அப்படின்ற மாதிரி வரும். அவர் வந்து யாக்குசாவா மாதிரி டக்குன்னு வந்து பகவதி பெருமாள் வந்து ஏரோப்ளேன் அது ஹெலிகாப்டர்லேருந்து கீழே இறங்குவார். இவர் வந்து அங்கே பில்டிங் டாப்பில் வந்து நிற்பார். இவராக போய் எல்லாம் டக்குன்னு அங்கேயே போய் நிற்பார். இது வந்து ஏதோ ஸ்க்ரீன் ப்ளே சீக்கிரமாக முடிக்கணும், கதையை சீக்கிரம் முடிக்கணுன்ற மாதிரி தான் ஆச்சு. அவர் எப்படி அங்கே போனார், அந்த பில்டிங்கில் டக்குன்னு அந்த பில்டிங் டாப் மேலே ஹெலிகாப்டர் அந்த சாப்பர்கிட்ட போய் சண்டை போடுவார். என்னது இதுன்னு புரியல. அவள் தெலுங்கு படம் மாதிரி தானே வருது. இது ஒரு தமிழ் படம் மாதிரி ஒரு டீட்டெயிலிங் என்ன எதுவுமே இல்லை. திடீர்னு நாசரை பார்ப்பார். நாசரை பார்த்து நாசர் கார் ஓட்டிகிட்டு இருப்பார். பின்னாடி இருந்து கழுத்து பிடிச்சி அதுக்கப்புறம் டக்குன்னு கொலை பண்ணிவிடுவார். ஸோ இதெல்லாமே டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டோடய முடிச்சிருக்கலாம். செகண்ட் பார்ட் வந்து தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் தேவையில்லையோ அப்படி தான் தோணுச்சு. எல்லாமே ஒரு விபச்சாரி பெண்ணுக்காக தான் இவங்கெல்லாம் இது இவ்வளோ ஆட்டம் போட்டானுங்களா அப்படின்ற மாதிரி தான் போகுது. இப்போ காட்ஃபாதர் அப்படின்னா சொந்த அப்பனை கொள்வது, இது கொள்வது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சேருக்காக போகும். அங்கே யார் தலைமையில் உட்கார்றா அப்படின்ற போகும்போது செக்கச்சவந்த வான படமும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் இது வந்து கடைசியாக அது அப்படி தான் போகும்னு கடைசியாக பார்த்தா ஒரு பொண்ணுக்காக தான் எல்லாமே நடக்குது. ஸோ இது வந்து என்ன எப்படி அந்த ஒன்றும் புரியல எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விவேகம் படம், அப்புறம் செக்கச்சவந்த வானம், அப்புறம் விண்ணை தாண்டி வருவாயா, இது எல்லாம் கலந்து இருக்குது. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு மிக்சர் ஆஃப்
தமிழ் சினிமாவோட இந்த இப்போ நடித்த கமலஹாசன் நடித்த நாயகன் படம் கொஞ்சம் இருக்குது அதில். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இதில் ஏற்கனவே நடித்தவங்களோட பழைய படத்தை வந்து திருப்பி எடுத்துட்டாங்களோ அப்படி மாதிரி தான் தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் மணியை. நான் வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு பைசாவை வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். சீரியஸ்லி நீங்கள் வந்து ஓடிடியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இட் வாஸ் அ குட். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இது வந்து நாம் என்ன நினச்சோன்னா, பாஸ்ட் லைஃப் காட்டும்போது சிம்புவை காட்டுவாங்க, ப்ரெசன்ட் லைஃப் காட்டும்போது கமலஹாசன் காட்டுவாங்க. அவர் எப்படி அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு தான் காட்டுவாங்கன்னு நான் நினச்சேன். எல்லோரும் மேக்ஸிமம் அப்படி தான் நினச்சோம். த்ரிஷாவே தேவையில்லைன்னு தான் நான் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப இந்த கேரக்டர் செலெக்ஷன் ரொம்ப கேவலமாக இருக்குது. விடாமுயற்சியிலும் அவங்களோட கேரக்டர் செலெக்ஷன் ரொம்ப கேவலமாக இருந்தது. லியோவில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் ஜிபியு அதிலும் வந்து ரொம்ப கேரக்டர் செலெக்ஷன் வந்து ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. அதிலும் சரியில்லை. ஸோ இந்த மாதிரி பல இடத்துல வந்து கேரக்டர் செலெக்ஷன் அவங்க வந்து செய்யும்போது ரொம்ப தவற விட்றாங்க. இது வந்து ஒரு மணி அவரோட படம் மாதிரியே இல்லை. என்னமோ ஒரு பேருக்குன்னு எடுத்து யாரோட பிளாக் மணியை வந்து ஒயிட் மணியாக மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணாங்களோ, இல்லை யாரோட பணத்தை வந்து மறைக்கிறதுக்காக பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கே எல்லாருக்குமே அதான் எல்லா ரிவ்யூஸும் அதே ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒயிட் மணியாக மாற்றணுன்னா வேறு எதாவது பண்ணுங்கடா, ஏன்டா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து நாசம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மணி அவரை வந்து மிரட்டினாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எந்த விதத்தில் உண்மை தெரில. இது வந்து உள்ளூர் வெப் சீரிஸ் மாதிரி தான் இருக்குது நமக்கு. இப்போ சினிமா மாதிரியே தமிழ் படத்துக்கான ஒரு அங்கீகாரமே போயிடுச்சு இப்போ. என்னத்தை சொல்லன்னு தெரில. ஒரு குடும்பம் எல்லாத்தையும் நாசம் பண்ணுது. தமிழ் சினிமாவிலேருந்து, தமிழ் கலாச்சாரத்துலேருந்து எல்லாத்தையும். என்னத்தை சொல்ல. சரி, ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாட்டும் சரியில்லை. ஏஆர் ரஹ்மான் வேண்டாம் வெறுப்பாக தான் இருந்திருக்காரு. அப்புறம் இந்த 5 வர்ண பூவை, அந்த பூவை யாராவது அவர் கையில் எடுத்து கொடுங்க, அந்த பாட்டையே போட்டு சாவடிக்கிறானுங்க. அப்புறம் வந்து விண்வெளி நாயகாலாம் அந்த பாட்டு எங்கே ஒன்றா கடைசியாக வருது. தேட்டரில் விட்டு நம்ம போனதுக்கப்புறம் ஓடிட்டு தான் இருக்கும். அது இதை விட பயங்கர காமெடினா, கடைசி கட்ட வாழ்க்கை வாழ்வார். வயல்வெளியில் கூலிங் கிளாஸ் போட்டு ஏஞ்சி நிற்பாப்புலப்பா. தேட்டரே சிரிச்சது. நானும் பயங்கரமாக சிரித்தேன். என்னத்தை சொல்லன்னு தெரியல. பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வாட்சபிள். ஆனால் ஒன்ஸ் வாட்சபிள்னா கூட இல்லை, போட்ட காசை திரும்ப வருமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஜாலியாக அப்படியே இப்போ ஒரு மைண்டு டென்ஷன் இருந்துச்சுன்னா இப்போ பார்த்துட்டு சரி ஏசியில் உட்காந்துட்டு வந்துடலாம். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 3.1 கொடுக்குறேன். மியூசிக் இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை படம். 5க்கு வந்து 3.1 கொடுக்குறேன். தேங்க்யூ.